இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்தி இந்த காலைவெளியில் ஆசீர்வதிக்கிறேன். தினமொரு லோக சுவார்த்தை மூலமாக இன்றைக்கு காலையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு லோக சுவார்த்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகார கடைசி வசனம், எரேமியா 1 கடைசி. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு முன்பாக பாருங்க, இந்த ஆண்டவர் எரேமியாவை உழித்து கலைத்தார். நான் சொல்றதை சொல்லுன்னு சொன்னாரு. சொல்லும்போது உனக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொன்னார். அப்படி பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்வேன், விரோதமா யுத்தம், அவர்கள் யுத்தம் பண்ணி உனக்கு விரோதமா எழுப்புவாங்க, ஆனா நான் என்ன செய்வேன், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். யுத்தம் பண்ணுவார்கள், யுத்தம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் வந்துகிட்டே இருக்கும். உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வடக்கே இருந்து ஒருவர் வருகிறார். நீங்க 13ஆம் வசனத்தை வாசிக்கிறதுன்னா, அவர் தரிசனத்தை பார்க்கிறார். அந்த பானையின் வாய்முகம் வடக்கை நோக்குகிறது. அப்படியானால் வடக்கே இருந்து ஒருவன் வருகிறான், வடக்கே இருந்து தீங்கு வருகிறது, வடக்கே இருந்து ஆபத்து வருகிறது என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு கஷ்டம்தான். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து கஷ்டம். என்னடா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும். காரணம், அவர்கள் என்ன செய்தாங்க, ஆணுடைய பலியை விட்டு போயிட்டாங்க. நீங்க 16ஆம் வசனத்தை படிக்கும் போது அந்நிய தேவர்களை கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், அந்நியர்களை பார்க்க போனாங்க, அந்நிய தேவர்களை வளர்ந்து போனதுனால ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு வந்தது. ஒரு நியாய தீர்ப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். உனக்கு விரோதமாக பாரு, ஆண்டு சொல்லும், உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க வடக்கே இருந்து யுத்தம் பண்ணுவாங்க. அது சொன்ன போன இந்த ஜனங்களுக்கு வார்த்தையை கேட்டு உனக்கு விரோதமா வருவாங்க. ஆனாலும் ஒன்னும் நினைச்ச மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் வரும், ஆனா மேற்கொள்ள மாட்டேன். காலையில் கர்த்தர்களை பார்த்து சொல்றாரு, யுத்தம் உங்களுக்கு வரும், வடக்கே இருந்து வரும். வடக்கே இருந்து சோதரம், தெற்கே வடக்கே. இந்தியாவை எடுத்துட்டா கூட தெற்கே எந்த இடம், தெற்கே இருந்து சுவிசேஷம் வடக்கை நோக்கி சென்றது. ஆனா வடக்கே இருந்து ஆபத்து தெற்கே நோக்கி வருகிறது. சோதரம், இன்றைக்கும் ஆபத்து தென் திசை நோக்கி வருகிறது. சவுத் இந்தியாவுக்கு எங்க இருந்து பிரச்சனை வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கே இருந்துதான் பிரச்சனை. இஸ்ரவேலுக்கும் எங்க இருந்து பிரச்சனை அன்னைக்கு வந்தது பார்த்தா வடக்கே இருந்து. வடக்கே அசீரியர்கள் அவர்களுக்கு பிரச்சனை பண்ணினார்கள். இந்த நாட்கள் அருமையான எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், பிரச்சனையை கொண்டு வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். மேற்கொள்ள அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், உன்னை காக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. கர்த்தர் நம்மை காக்கிறவன், இஸ்ரவேலை காக்கிறவன் உடம்பதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீ கர்த்தரை விசுவாசிப்பாயானால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர்கள், பெரியவர் என்று சொல்லப்பட்டு அந்த பெரிய தேவன் நம்மோடு இருக்கும் போதே அவர்கள் மேற்கொள்ள முடியாது. பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அருமையான பிள்ளைகளே, இனி என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்ல, சமத்துவமா எல்லாரும் சந்தோஷமா வாழலாம்னா முடியாது. எல்லாம் ஒன்று ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும்னு தெரியாது இந்தியா. ஆனா அதே சமயத்துல இந்த இஸ்ரவேலை பார்த்து வடக்கே இருந்து ஒருவர் வருகிறார். பாருங்க, வடக்கே இருந்து வரான் பாருங்க. அந்த அசிரியா, சிரியா, காசா, அந்த இன்னைக்கு பாருங்க, இப்படிதான் அவர்கள் உன்னை அடிக்க வருவாங்க, பிரச்சனை பண்ண வருவாங்க. காரணம் ஏன் வர்றாங்கன்னா, நீ சரியில்லாதனாலதான் வர்றாங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா வந்திருக்க மாட்டோம். நீயோ எங்க என்ன பண்ண, அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினாய், அந்த கிரியைகளை பணிந்து கொண்டாய், அந்த சகல தீமைகள் நிமித்தமும் நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதே போலதான், இந்தியா அதே போலதான். சவுத் இந்தியாவில் பாரு, சுவிசேஷத்துக்காக ஜீவனை கொடுத்தவர் தோமா. ஆனா இங்க இருந்து தான் ஒரு பெரிய சத்தியம் எழும்பி இருக்க வேண்டும். ஆனா அப்படி எழும்பவில்லை. இங்கிருந்து ஒரு வெளிச்சம் பரவி இருக்க வேண்டும் நார்த் இந்தியாவுக்கு. ஆனா அப்படி முழுமையா பரவவில்லை. சோதரம், இங்கேயும் அவனுடைய வாழ்க்கையை, அந்த தோமஸுடைய வார்த்தையை மறந்தார்கள், எண்ணத்தை மறந்தார்கள், அவருடைய வார்த்தையை மறந்தார்கள், வசனத்தை மறந்தார்கள். ஆனபடினாலே நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லப்பட்டது. எந்த நியாய தீர்ப்பு வந்தாலும் கர்த்தருக்காக இருந்தால் வசனம் தான் சொல்லப்படுறேன், உனக்கு விரோதமா எழும்புவார். பக்கத்து வீட்டுக்காரனே எழும்பு, என் பக்கத்தில் உள்ள மாநிலக்காரர் எழும்ப மாட்டானா? 24ஆம் அதிகாரம்
மத்தியில படிக்கும்போது ஜனத்துக்கு விரோதமாய், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, ஜனத்துக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய், பட்டணத்துக்கு இப்படி மாறி மாறி யுத்தம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு மறுமையான பிள்ளைகளை கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? காலையில உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்ன நான் உன்னை இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த காலையிலே சொல்லுகிறார். இன்னைக்கு மேற்கொள்ளாத இருக்கணும்னா நாம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். பிரச்சனை வந்தாதான் திரும்பவும் ஒத்த காலம் நிக்கிறாங்க அநேகர். பிரச்சனை வந்தாதான் திரும்பவும், கஷ்டம் வந்தாதான் ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். தேச ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க. நியாயாதிபதி புத்தகம் படிச்சு பாருங்க. எப்போதெல்லாம் உபத்திரம் வந்ததோ எல்லாம் நெருக்கி கழுத்தை பிடிக்கும் போது ஆண்டவரேன்னு கூப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் செவி கொடுத்தார். ஒரு ரட்சகனை அனுப்பினார், ஒரு நியாயாதிபதி அனுப்பினார். அவர்களுக்கு நியாயம் தீர்க்க 40 வருஷம் நல்லா இருப்பாங்க. மறுபடியும் பழைய குருடி கலத்திரண்டு ஆரம்பி இதே தான் நடக்கும். அதான் இந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். கர்த்தரை தூரம் போவார்கள், அடிமைப்படுவார்கள், மறுபடியும் ஆண்டவர் அழுவார்கள், மறுபடியும் ஆண்டவர் அனுப்புவார் ஒரு ரட்சகனை, ஒரு நியாயாதிபதி. மறுபடியும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, மறுபடியும் போவாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. சோதரன் அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர்களே கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிதறி போனாங்க, ஏன் நாடு இல்லாமல் போனாங்க? நான் கடந்த நாட்களை பார்த்தேன். இயேசு மரித்து பின்பு பரலோகத்துக்கு போன பின்பு அங்கே எல்லாம் நிலைமை மாறியது. சோத்திரம். எல்லா இஸ்ரவேலும் அடித்து விரட்டப்பட்டார்கள், நாடு நாடாய் கடத்தப்பட்டார்கள். காரணம் அவர்கள் செய்த தவறுனால. இந்த நாட்கள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் போது அவருக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒண்ணு மேற்கொள்ளாதபடி நான் பாதுகாப்பேன் என்று கதை சொல்றாங்க. புகழுங்க. காலையில் பிரச்சனை எது வந்தாலும் சரி, வடக்கே இருந்து வந்தாலும், கிழக்கே இருந்து மேற்கே இருந்து எங்க இருந்து வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்த செயலை செய்ய கர்த்தரால் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த காலையில் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார, குடும்பத்திலே மற்ற காரியம் எல்லாத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை மேற்கொள்ளட்டாதபடி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் ஆசீர்வாதங்கள் தலைமையில் ஒரு குடும்பத்தில் இருப்பதாக. ஆமென்.